அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வருவதற்கான ஸ்டூடெண்ட் விசா வசதிகளையும் செய்து மாணவர்களின் வெற்றிக்கு வழியமைக்கிறார்கள். www.harrowindependentcollege.co.uk. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண பார்த்து மின்சாரங்களை வந்து தேவபுரத்தில் வந்து 30 கட்டத்தில் வந்து இதுவரைக்கும் நான் 2016 முன்னுடைய செய்யப்பட்டது காட்டுப்பகுதி இதுவரைக்கும் இந்த வெளிச்சமில்லாமல் சும்மா என்ன விளக்குன்னு அது சார் நான் அடுத்ததுல வந்த த்ரீ கனெக்ஷனோட சிபி அந்த வந்ததுல கூட கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய இதுகள் இல்லாம இருக்கு. சாமான் நிலையங்கள் வந்து இப்போ சரியாகுது. இப்போ கொடுத்துருக்கீங்க தானே அடுத்ததான் விவசாயம் பண்ணுவோம் பார்ப்போம். நீர்ப்பாசனம் கிடைக்கலாம். இக்கூட்டத்தின் தலைவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச செயலாளர் மற்றும் பிரதேச சபை தவிசாளர் உறுப்பினர்கள், ஏனைய துணைக்கள பிரதிநிதிகள் அனைவருக்கும் அத்துடன் இக்கூட்டத்தில் வரையில் வந்திருக்கின்ற பொதுமக்களுக்கு பின்னர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் நீர்ப்பாசன பொறியியலாளர் பொறியியலாளர் மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளரின் கீழ் நடைபெறுகின்ற உடையார்கட்டு, விஸ்வமாடு மற்றும் நடுமடு குளங்கள் நமது நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கின்றன. தற்போதைய பருவமழை காரணமாக உடையார்கட்டு, விஸ்வமாடு, நடுமடு ஆகிய 3 குளங்களும் அதன் உச்ச கொள்ளளவை கொண்டுள்ளன. உடையார்கட்டு குளம் 23 அடி 4 அங்குலம், விஸ்வமாடு 20 அடி 3 அங்குலம், மருதமடு 14 அடி 2 அங்குலம். இதன் உச்ச அளவு ஏற்கனவே கட்டப்பட்டு தற்போது உடையார்கட்டு குளமான 5 அங்குலம் கல்வி வாங்கி கொண்டிருக்கின்றது. விஸ்வமாடு 1 அங்குலம், மருதமடு 1 அங்குலம் கல்வி வாங்கி கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இம்முறை நாங்கள் பருவமழையின் மூலம் நமது குளங்கள் நிரம்பியுள்ள காரணத்தால் நமது திரும்போகம் மற்றும் எதிர்வரும் காலங்களில் மேற்கொள்ளுள்ள சிறுபோகங்கள் நாங்கள் முழுமையாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடந்த சிறுபோகம் கூட எங்களால் விவசாயிகளின் ஒத்துழைப்புடன் சிறப்பான முறையில் மேற்கொள்ளப்பட்டு உச்ச அறுவடை பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக உடையார்கட்டு பிரதேசம், உடையார்கட்டு குளத்தின் கீழாக இடைப்போகமாக நாங்கள் செய்து ஒரு 300 ஏக்கர் அளவில் இடைப்போக நெல் செய்ய மேற்கொள்ளப்பட்டு சிறப்பான அறுவடையும் சிறப்பான விளைச்சலும் பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அதே நேரம் எமது திணைக்களத்தால் மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்களின் வகையில் 2020ஆம் ஆண்டுக்குரிய அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் விஸ்வமட குளத்தின் கீழான கழிவு வாய்க்கால்கள், உடையார்கட்டு குளத்தின் கீழான நீர்ப்பாசன வாய்க்கால்கள், மருதமடு குளத்தின் கீழான நீர்ப்பாசன வாய்க்கால்கள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் எதிர்வரும் காலங்களில் 2021 ப்ரொபோசலில் விஸ்வமட குளத்தின் கீழான இந்தியன் வீடு திட்டம், நீர்ப்பாசன திட்டம் முழுமையாக புனரமைக்கப்பட உள்ளது. அதே போல உடையார்கட்டு மற்றும் மருதமடு குளங்களின் கீழான நீர்ப்பாசன வாய்க்கால்கள் மற்றும் நீர்ப்பாசன நீதிகள் புனரமைக்கப்பட உள்ளன. ஆகவே வாய்ப்புக்கு நன்றி கூறி கிடைக்கப்பட்டது.
அதுக்குரிய எந்த எதிர்வரும் காலங்களில் நாங்கள் விஸ்வமடு குளத்தின் கீழ் 25 மில்லியன் பெறுமதியான இந்தியன் வீட்டு திட்டம் புனரமைக்கப்பட இருக்கின்றது. நாங்கள் எல்லா குளத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேண்டி இருக்கிறதால இந்தியன் வீட்டு திட்டம் புனரமைக்கப்பட்டதன் பின்னர் திருப்ப நாங்கள் விஸ்வமடு குளத்தின் கீழான நீர்ப்பாசன வீதிகள் செய்யப்படும். இல்லை அதுக்கு தான் சொன்னால் ஏற்கனவே மருதமடுவுக்கு இந்த வருஷம் செய்து கொண்டிருக்கிறோம். பார வருஷமும் வாய்க்கால் செய்யப்படும். முத்தேங்கட்டு ஏற்கனவே செய்து கொண்டிருக்கோம். அதாவது உலக வங்கியின் அனுசரணையுட இன்டெகிரேட்டட் வாட்டர் செட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் 650 மில்லியன் ரூபாய் செலவில் முத்தேங்கட்டு குளத்தின் கீழான வாய்க்கால்கள் செய்ய பண்ணப்படும். கிளவாய்க்கால் சகல வாய்க்கால் கட்டமே உதாரணமாக எங்களோட மெயின் வாய்க்கால் வந்து நாங்கள் சிறுபோகம் அல்லது பெரும்போகம் தொடங்குவதற்கு முன்னர் விவசாயிகளின் பங்களிப்புடன் நாங்கள் வளமையாக சிரமதானம் செய்து இந்த முறையும் அதே மாதிரி செய்து ஆனால் மழை காலத்தில் திருப்பி வளரும். திருப்பி சிறுபோகம் தொடங்கும் முதல் நீர்ப்பாசன நடவடிக்கை ஆரம்பிப்பதற்கு முதல் விவசாயிகளால் அந்த வாய்க்கால்களுக்குரிய துப்புரவு பணிகள் நடைபெறுத்தப்படும். ஏற்கனவே மக்கள் குடியிருப்புகள் அந்த வேலையில் நீங்கள் நடத்திருக்கிறீர்கள். இப்போ அந்த அண்ணாண்டு சந்தையிலிருந்து அந்த கிட்டத்தட்ட 3ஆம் கண்டம் அந்த பகுதி போகிற இடம் வந்து உண்மையில ஆவணியில் ஒரு இதில் அதில் எந்த ஒரு இதுவரைக்கும் நடந்த தெரியல. அந்த இதை கொஞ்சம் நீங்கள் செய்து கொடுக்கலாம். அபிவிருத்தி பணிகள் ஏற்கனவே சொன்னதின்படி உலக வங்கியின் அனுசரணையுடன் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற இன்டெகிரேட்டட் வாட்டர் செட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்டின் கீழ் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அந்த அபிவிருத்தி பணிகள் புனரமைக்கப்பட்டதன் பின்னர் உங்களுடைய கொள்கை பிரதான சந்தேகங்களும் COVID-19 கொரோனா தொற்று காரணமாக தற்போது மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு சில நம்முடைய எப்போது நாங்கள் வந்து பொருட்களுக்கு பிரதான சந்தையிலே தற்பொழுது அதாவது மரக்கரை வியாபாரிகள் வெளியிலே வியாபாரம் செய்கிறார்கள், அதாவது நீர் வியாபாரிகள் வெளியிலே வியாபாரம் செய்கிறார்கள், ஏனையவர்கள் தொடர்பு வியாபாரி பலசரக்கு வியாபாரம். உண்மையிலேயே அது நாங்கள் கோரிக்கை வைக்கும் அந்த தொடர்பு வியாபாரிகள் பலசரக்கு வியாபாரிகளை உள்ளே நடத்த வேண்டும். ஏன்னா டவுன்லேயே பலசரக்கு கடைகள் இயங்குகிறது, உணவு கடைகள் இயங்குகிறது. அதில் பாதிக்கப்பட்டவர்கள் சந்தை வியாபாரிகள் கோரிக்கையோட பேசப்போது அவரை அங்கே பிடியோட கைதான் ஒழுங்கு செய்திருந்தார். ஆனால் அங்கே அந்த வெற்றிலை வியாபாரிகள் மிகவும் தூண்டப்படுவதை வந்து நாளாந்தம் அவர்கள் தங்கள் துன்பங்களை எங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். எனவே நீங்கள் நிச்சயமாக உதாரணமாக முகத்தீவிலே சந்தை இயங்குகிறது, முன்னையோட சந்தை இயங்குகிறது என்று தராங்க பொதுமொழியை இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே தயவு செய்து நீங்கள் ஏனைய மரக்கரை கடைகள் மீன் கடைகள் வெளியில் இயங்கலாம், அது ஆசிரியர். ஆனால் வெற்றிலை கடைகள் சிறு கடைகள் அந்த சந்தையில் 5 கடை இருக்கிறது, அந்த கடைகள் இயங்குவதற்கு நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என நான் இந்த கேட்டுக்கொள்வது. அதே போல இதனுடைய கொரோனா இடங்களில் மக்கள் சந்தைகளை வெளியே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் போய் பார்த்தால் தெரியும், இது அனைவரும் போய் பார்த்துவிட்டீர்கள். சந்தையில் உள்ள இடங்களிலே மிகவும் நெருக்கம் கூடுதலாக இருக்கிறது. எனவே இதுவரை பிராந்திய சுகாதார பணியாளர் எங்களுடைய இதிலே கூடுதலாக அக்கறை செலுத்தலாம். ஏனென்றால் சந்தையை நாங்கள் போட்டு வெளியே பார்த்தா வெளியே ஒரு சந்தை இருக்கிறது. எனவே அதை நீங்கள் கூடிய கவனத்தை செலுத்தணும். வைத்திய நிபுணர்கள் 4 பேர் மட்டும் சமாளிக்கிறார். அப்புறம் தேவையான மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த நாட்கள் தொடர்ந்து அனுப்பிக்கொண்டு அது முக்கியமா எக்ஸ்ரே வசதிகள் இருக்கும். ஆதார வைத்தியசாலைக்கு குறைஞ்சது எக்ஸ்ரே இருக்கும், கட்டாயம் இருக்கணும். ஆனால் இப்போ எல்லா பேஷண்ட்டும் நாங்கள் எக்ஸ்ரே எடுக்கணும்னா அதுக்காக அனுப்பிக்கொண்டு இல்லாட்டி நாங்கள் எக்ஸ்ரே எடுத்துக்கொண்டு நாங்கள் சிகிச்சை அளிக்கக்கூடியவர்கள் நாங்கள் செய்யலாம். அப்படியும் இல்லை. முக்கியமா கார்டு டிவிஷன் அதில் வைத்திய நிபுணர்கள் நியமிக்கப்படணும். கார்டு டிவிஷன்லேயே முக்கியமா அந்த வைத்தியர்கள் பற்றாக்குறைன்றது பெரிய பிரச்சனை. மற்ற சில கட்டுமானங்கள் இப்போதைக்கு உள்ள சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. எதிர்காலத்தில் எங்களுக்கு ஒரு லெபோரட்டரி அதில் ஆப்ரேஷன் தியேட்டர் பிளட் பேங்க் போன்ற தேவைப்படும். அன்றைக்கு அவசரமானது
வைத்தியர்களை நியமிக்கிறது. அதாவது எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அவசர தேவை. அதில் நாங்கள் வைத்தியரை கேட்டு அது போல இந்த தேவைப்பாடுகளை நாங்கள் வர்ற அமைச்சரோட பேசி வர சந்திப்பு நாங்கள் அமைச்சரை நேரில் சந்தித்து தேவைப்பாடுகளை நாங்கள் எடுத்துக்கிறோம். இன்னொரு விஷயம் வைத்தியசாலை மத்திய ஆணை ஒதுக்கப்பட்டது. அதுக்கு நாங்கள் வனவளத்துக்கு நாங்கள் ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்கோம். பிரதேச செயலாளர் அனுப்பினது நாங்களும் தனித்தனி அனுப்பி இப்போ அவர்கள் வந்து காலையில் வளர்ந்து கிளிநொச்சி டிபார்ட்மெண்ட் கிளிநொச்சிக்கு அனுப்பியிருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான அந்த ப்ரோக்ரஸ் வந்து எங்களால் அது அறியலாமல் இருக்குது. இப்போ அதுக்கு புதிய சைக்கிள்கள் வந்து புதிய அமைச்சரவையில் போட்டு இந்த ஃபாரஸ்ட் காணிகளில் வந்து 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு அவங்களுக்கு எஃபெக்ட் பண்ணினதும் மக்கள் பாவனையில் உள்ளதும் உள்ள காணிகளை இருக்கக்கூடிய ஒரு கெசட் ஒன்று, அதாவது இப்போ புதுசாக பெரிய சர்க்குலரும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு கெசட் வந்து அந்த அந்த அடிப்படையில் டிஎஸ் மாதிரி விரைவாக ஜிஏ கூடாக நேரடியாக ஃபாரஸ்ட்டுக்கு அறிவித்து அந்த காணிகளை விடுவிக்கிறதுக்குரிய ஏற்பாடு தான் இப்போ நடந்து கேட்டிருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்து காணிலாம் அதுக்குள்ளே வந்துடும். இல்லை இனி அந்த காய் எடுத்துட்டு பிறகு மேலதிகமாக ஃபாரஸ்ட்டில் தான் ரிலீஸ் பண்ணுறது பரவாயில்ல. இப்போ வரையில நாங்கள் பெரிய ஒரு அமௌண்டான காணி வந்துடும். அது வந்ததுக்கு பிறகு வந்துடும். அது வந்துடும். அப்படிமா நீங்கள் சொல்கிற காணிலாம் வந்துடும். இல்லை ஃபாரஸ்ட் கல் போட்டாலும் சரி, கல் சொல்லி கல் போடலாம் பிரதேச. அப்போ டிஎஸ் ஆஃபீஸுக்குள்ள 2001ஆம் ஆண்டு சைக்கிளுக்கு பிறகு எந்த காணி கொடுக்குறனாலும் அவங்களோட ஒரு அனுமதி பெற வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அதுதான் இங்கே உள்ள எந்த ஸ்டேட்லேருந்து சொல்கிறீங்க. இல்லை அவங்க தடுத்து வச்சிருந்தாங்க. அடியே சொல்கிறாங்க தானே, அவங்க தடுத்துட்டு இருந்த சைக்கிளோட வந்துடும்னு சொல்கிறாங்க. வந்ததுக்கு பிறகு கொடுப்போம். கூடாது பேசுகிறேன். தடுத்து வச்சேன்னு டிஏ சொல்லினா அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இப்போ புதுசாக நான் மறுபடியும் ஃபாரஸ்ட் இதில் எழுதி சேர்த்துட்டு இந்த டைல் போடுறதை விட சர்க்குலருக்கு வந்துருச்சுங்களுக்கு அந்த காலையில் தடுறதுக்குரிய நிலைமை வந்ததால் அதை நாங்கள் இந்த 15ஆம் தேதிக்கு முதல் வர ஜனவரி 15க்கு முதல் அந்த மாதிரி காணிகளை அடையாளப்படுத்தி உங்களுக்குரிய காணிகள் அடையாளப்படுத்தி காணிகள் எடுக்கிற எங்களுக்கு பெருந்தொகையான காணி வந்துடும். அப்போ அனுமதி ஃபாரஸ்ட் அனுமதி கொடுத்தா என்னென்ன கொடுத்தாங்கிற தகவல் கிடைக்கலாம். அந்த தகவலை கொஞ்சம் விடுங்க. நாங்கள் அப்பாட்ட கல்வியை பார்ப்போம். அரசு சார்பற்ற நிறுவனங்கள்லாம் உதவி செய்வதற்கு கோரிக்கை வச்சிருக்கிற பார்ப்போம். அதை நாங்கள் சேகரிக்கலாம். அடுத்ததாக நாங்கள் எங்களுக்கு இன்னும் 2045 புதிய வீட்டு திட்டங்கள் தேவைப்படுகின்றது. 27 குழுக்களை திருத்த வேண்டியிருக்கின்றது. கிராம பிரச்சனை மிகவும் அதிகமாக இருக்கின்றது. 3030 பேர்களுக்கு நாங்கள் வாங்க வேண்டி விவசாய தேவைக்காகவும் குடிநீர் தேவைக்காகவும் வழங்க வேண்டியிருக்கின்றது. அதனுடன் ஒப்பிடும்போது நலகுணம் 215 பேருக்கு தான் தேவைப்படுகிறது. அதை நாங்கள் ஒரு திட்டமாக செய்ய தேவையில்லை. ஏன்னா வீட்டு திட்டமாகினால் அதுபோல நலகுணம் கிடைக்கக்கூடியதாக இருந்துவிடும். அதேபோல் டிசேபிள் அங்கவீனங்களுக்கான நலகுணம் 65 நாங்கள் வழங்க வேண்டியிருக்கிறது. அதேபோல் வாழ்வாதார உதவி புதிதாக குடும்பங்களாக தன்னுடைய வாழ்மையை காட்டி தங்களுக்கு வாழ்வாதார உதவி ஒன்றும் செய்ய வேண்டிய 4500 குடும்பங்கள் அப்படியாக நிலையில் இருக்கின்றது. அதையும் நான் கொண்டு வருகிறேன். அதேபோல் நாங்கள் ஏற்கனவே கொடுத்ததை விட இன்னும் 292 குடும்பங்களுக்கு மின்சார வசதி மிகவும் பாதிய குடும்பங்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டியிருக்கிறது. அதேபோல் எங்களுடைய இந்த தூத்துக்குடி செய்யும் போது 700 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட வீதிகளை புனரமைக்க வேண்டியிருக்கின்றன. பெரும்பாலான வீதிகள் கிழவர்கள் ரோடுகளாகவும் அது கிழவர் துறைக்காகவும் அவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்
சரி வளர்ச்சி ஆரோக்கியம் ஞாயிற்றுக்கிழமை ஆரோக்கியம் செய்தவர் அவற்றை நாங்கள் அவனுக்கு கொண்டு வருகிறோம். இதுதான் என்னுடைய விவசாயம். வரையில தொழில் வந்துடமாங்க. இப்போ வீடு திட்டம் உள்ளவங்களுக்கு தொழில் சொல்லி 4460 காட்டுறீங்க. அது இதில் உங்களுக்கு இதுவரைக்கும் ஒன்றுமே வழங்கப்படவே இல்லை. இவங்க சாதாரணமாக உதவி எப்படி கேட்குறாங்க. 1,50,000 விவசாயத்துக்கு பாட்டை அமைப்பு கோரிக்கை அப்படியா இளம்பெண்கள் கொள்கை கேட்கிறாங்க. பொதுவாக 1,50,000 வாராத கருவிகளை கோழி பண்ணைகளுக்கு மாறி கொடுத்ததில்ல. இப்போ கடந்த காலங்களில் இதுவரைக்கும் இந்த பகுதியில் லைவ்லிஹுட் எத்தனை கொடுப்பது கொடுப்பாங்க. இந்த 7,000 குடும்பத்துக்கு கொடுக்குற அந்த உதவி திட்டங்கள் என்ன மாதிரி அதை பார்க்குறீங்களா? அதில் இப்போ இந்த கோழின்னு சொன்னீங்க, நீங்கள் கோழி வளர்ப்புண்டு அது சாதாரணமாக ஒரு செய்தி திட்டம் மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மறுபடி அப்படியான நாங்கள் அவங்க கேட்டாலும் அவங்களுக்கு கேட்க மாட்டேன். எங்களை கவனமாக சொன்ன குடும்பம்னா என்ன செய்யலாம் அப்படியான ஒழுங்கான மறுபடியும் இந்த கோழி பழைய இருந்து அந்த கோழி இதெல்லாம் சாதாரண இதுவரைக்கும் செஞ்சதில் இவை ஜிஎஸ்மாரில் கிடைக்கிற டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் கிடைக்கிறீங்க. அதில் கொடுக்கப்பட்டதில் எத்தனை வீதம் சரியாக பிரயோசனம் அடைஞ்சிக்கிறாங்க இந்த 7,000 குடும்பங்கள். ஏன்னா அது எடிபிக்கு வரக்கூடியதாக இருக்குதா 80% பிரயோசனமாக இருக்கலாம். கோழி வளர்ப்பு கொடுத்தாலும் பிரயோசனம் பிரச்சனை பண்ணலாம். அது வெயில் அப்படின்ற மாதிரி 50% வந்தால் ஓகே தான். கொரோனா பேஷண்ட் இருக்கக்கூடாது என்பதுதான் சரியா. அதுக்காக வேண்டி சிலர்களுக்கு சில கைட்லைன் வந்து தேசியாளர்களும் பீடியாளர்களும். ஆனால் கடைசியாக எங்களுக்கு தரப்பட்டது அதிகாரம் உங்களோட சிச்சுவேஷன் உங்களோட இடத்துல பிரச்சனையை பார்த்து அதுக்கு தக்க மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். சந்தை வந்து முற்று முழுசா மூட சொல்லி எனக்கு பிடி ஆஃபீஸிலிருந்து உடல் வந்தது. நான் உங்களோட பிரசிடென்ட் நான் சொன்னது சந்தை என்ன பிரச்சனை என்று சொன்னால் 3 நாள் சந்தையில யாழ்ப்பாணத்தில் கொரோனா பரவி சந்தைக்கு நான் எத்தனையோ கூட போனான் பிஐஏ போனான் நான் புதுசாக போனான் எல்லாரையும் மாஸ்க் போட சொன்னால் ஒருத்தர் போகிறேன் ஒருத்தர் சொல்வதை கேட்கிறேன். இன்கேஸ் தச்சேவா ஒரு கொரோனா பேஷண்ட் வந்ததுனால் புதுக்குடி முழுக்க நாசமாகும். சந்தையை கூட்டுறத தவிர வேற வழி இல்லை. ஆனால் சந்தையை கூட்டப்பட பேசுறது தகவல் செய்யலாம்னு சொன்னால் அவைகள் தனித்தனியை வச்சு வியாபாரம் செய்யப்படும் போது சந்தை மாதிரி கூட்டப்படலாம். ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நான் இன்றைக்கும் போலீஸ் ஓய்சியோட நான் நேற்று விஜயகுமார் என்னோட என்றால் இனி அப்படி என்றால் நாங்கள் முழுமையை அரெஸ்ட் பண்ணி கொண்டே போடணும். பெண்களுக்கு கொரோனா டைமில் அரெஸ்ட் பண்ணி நாங்கள் பிஹெச்டியை வந்து கோர்ட்ஸில் போய் ஒரு அவங்க வரைக்கும் நேரிட்டேன். அதனால இப்போ அந்த சந்தை நடக்கிற இடம் அதில் நாளைக்கு என்ன நடக்காது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எனக்கு சில முறைப்பாடுகள் மாதிரி வந்தது. சரி ஆலோசனையோடு சேர்ந்து ஒரு முறைப்பாடு மாதிரி வந்ததுன்னு சொன்னால் சந்தை இப்போ நாங்கள் இதில் எத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை பேர் மாஸ்க் போட்டுருக்கிறோம். நாங்களே நீங்களே மாஸ்க் போடுறீங்க நான் போடவில்லை, அது வேற விஷயம். ஆனால் என்னென்னா சில நடைமுறையில் சில விஷயங்கள் கொஞ்சம் சாத்தியப்படாத விஷயங்கள். இப்போ அந்த சந்தையை விட கொஞ்சம் கூட்டம் கூடுதல். சந்தையில வாழ இப்ப நான் கேட்க சொன்னோம் அது பெரிய சந்தையாயிருக்கலாம். இப்ப அதுல சந்தையை முழுசா மூடினா வராத குப்பைகள் இருக்கிறார்கள் அவர் நடப்படக்கூடும். அவரோட சார்ந்து வேலை செய்கிறார்கள். நான் சொல்றது நடப்பட போகணும். அதை
அது ஒரு விஷயம். அதை விட இன்னும் ஒரு குறிப்பிட்ட உதாரணம் வெட்ட வியாபாரியை திரும்பி போட்டு மாட்டதி கடையோ அல்லது ஆட்டதி கடையோ திறந்து வச்சிருக்கீங்க, மீன் வியாபாரிகள் வழியாக அப்படியே நடக்குது. குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் திறந்து வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட கடையில வெளியாக விட்டுருக்கு. அது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக சந்தையாக எடுத்து போட்டு இது குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் ஏதோ ஒரு சந்தையாகி நாங்கள் சிலவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டு சிலவர் உதாரணமாக அதே மாதிரி மற்ற இடங்களில் நீங்கள் ஒரு நல்ல நோக்கத்தோடு அதை தனிப்பிள்ளை நடக்கிறது, புதிய நடக்கிறது, புதுக்குடிப்பை நாங்கள் பாராட்டணும். அது பாராட்டக்கூடிய ஆனால் மற்ற இடத்துல அங்கேயும் மக்களால் அங்கேயும் கொரோனா அங்கேயும் சாப்பிடுறத நாங்கள் விரும்புவோம். அப்ப அங்க ஒரு நடைமுறைக்கு அந்த பிரதேசம் ஒரு நடைமுறை, இந்த பிரதேசத்தோட ஒரு நடைமுறை, அந்த எம்ஓஎஸ் ஒரு நடைமுறை, இந்த எம்ஓஜி நடைமுறை, ஒட்டுமொத்தமாக மாவட்டம் ஏனில பாகுபாடு நடப்பது. நானே சொல்றேன் கூட்டம் போடுற அப்படியே அங்காவியே அதே சட்டம் அதே மக்கள் கடையை கூட்டமாக இல்ல இல்ல அது கவர்னரே ஆர்டர் கூட்டத்தில இருந்து வந்த டிசைன்கள் தான் உடனடியா வாங்கல கூட்டுறோம் காரணத்தோட. சரியா, வெற்றில கடை வந்து ஒரு அத்தியாவசிய பொருள் இல்லை. சரியா, அந்த அரிசிராம மாதிரி வெற்றில கடை வந்து அத்தியாவசிய மாதிரி இல்லை. வெற்றி கடை வைக்கிறீங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறார். மாற்றத்தை அடிக்கொண்டே ரோட்ல இருக்கிறார். அதுக்கும் அவைகளுக்கு நான் சரியான கூடு கொடுக்கலாம் என்னன்னா 3 அடிக்கு ஒரு அடிங்கோ 5 அடிங்கோ அதுல இருந்து வந்தா நாங்கள் வாங்கிடுவோம், இல்லாட்டி கடை கூட்டி போடணும். சரிதாங்க. இந்த சர்க்குலர் வந்து வடமாகாணம் முழுவதும் வந்தது. அதை வந்து முல்லைத்தீவு பிரதேசம் செய்யாது நான் போகவில்லை. சரிதாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா யாழ்ப்பாணத்தில் ஒன்றா இருக்கு, முல்லைத்தீவை விட அது சரியான இங்கே வந்து சேரும். சரியா, கிளிநொச்சியிலே இருக்கு, சரியான இங்கே வந்து சேரும். நான் பார்க்கறது பொதுமக்கள் தான் பாதுகாப்பு. அதனால பேசாம சரிடா தூக்கியாந்து போட்டு என்ன செய்யும். சரி, ஒவ்வொரு விதமாக என்னன்னா ஒரு இடம் ஒன்று ஐயோ அந்த மாங்காயத்துல புடவை கடை நடத்துறாங்க, பரிசரை நடத்துறாங்க, உள்ள பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை. அது தொடர்பாக நான் யாருக்கு செருப்பு அடித்து அனுப்பிக்கணுமோ அவையில கேட்டேன், செருப்படியே பிரச்சனை வந்துடுறேன். அவங்க சரி அவையே வேறு ஒன்றும் விற்கிறாது, குறிப்பாக கடை இருந்தால் பரிசரை குறிப்பாக கேட்டால் அவையெல்லாம் நடத்த விடும். ஆனால் வயதையோ வியாபாரமோ செய்ய விடணும். சரி, இதுதான் நம்ம செல்வர்களுக்கு கேள்வி. போய் செல்வர்கள் அனுப்பி நான் கேட்டுக்கொள்ள தலைவர்கள் நெடுவெடுத்து இப்படி கேட்கிறாங்க இப்படி கேட்கிறாங்க. ஆனால் நீங்கள் மற்ற இடங்களையும் வெளியே சொல்கிற மாதிரி மார்க்கெட்டுக்குள்ள தரம் போடக்கூடாது. பலந்திருக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கும் கொஞ்சம் அறிவிப்புகளை தற்காப்பு பிடிச்சிக்கணும், நடவடிக்கை எடுக்கிறதுல நான் கொரோனாவில் இருந்து பாதுகாக்கப்பட வேணும். அவங்களுடைய தொழில் முயற்சி கூடாது. நாங்கள் எல்லாரும் கிடைக்கணும். அதை நாங்கள் பார்க்க இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி நேரடி அனுமதி எடுத்து செலவு கொடுத்துக்கிறீங்க தானே. நாங்கள் வெற்றிலையை பெருசாக அதிகமான செய்வது உங்களை கலந்து நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொல்லப்படுத்து பரவாயில்ல. கொரோனாவில் இருக்க மக்களை பாதுகாக்கிறதுக்கு பொருத்தமான நடவடிக்கைகள் தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். கருத்தை ஏற்றுக்கொள்ளணும். சொல்றேன், சந்தையில இடவெளி போனோம். நீங்க ஒரு நாள் வாங்க போய் அந்த டாக்டர் தான் கூப்பிட்டு கேட்க போயிடும். அவருக்கு வேண்டியது தானே செய்யணும். அவருக்கு அந்த வேலைக்கு கொடுக்கப்பட்டவர் நீங்க வெளிக்கிட்டு வாங்க, எங்கூட வாங்க. சந்தையை விட ரொம்ப சந்தை நெருக்கமான சூழலாம் இது ஒன்று இருக்குது. அதை பார்க்கறதுக்கே வந்து பாருங்க. சந்தையை விட நெருக்கமா சந்தை இருக்கு. நீங்கள் சொல்றேன்னு சொன்னா இப்ப உதாரணம் சார், வெளியில முழு சாப்பாடு கடை இயங்குது. நல்லா சந்தேகத்துல நாளைக்கு சாப்பாடு கடை கூட பாருங்க. அவன் என்ன செய்யறது சாப்பாடு 5 பேர் கூட பண்றீங்க. சந்தையை உதாரணத்துக்கு சந்தைக்கு பலசர கடை இது சம்பந்தமா என்னென்றால் பாராளுமன்ற தெரியும். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வவுனியால கடுமையாக பேசப்பட்டதோட இதுக்குரிய அனுமதி கொடுக்கப்படாது. உண்மைதான். நீங்க தூரத்தில் இருக்க சொல்லுங்க.
இல்லாட்டி நீங்க வேறு நடவடிக்கைக்கு தான் போவீங்க. இல்ல அதே வழியில நாங்கள் தீர்மானமே அவையெல்லாம் கொடுத்த விஷயத்தை நீங்க தனியா குறிப்பாக கொள்ளும்போ அந்த மாதிரி கூட வேண்டாம். அவர் சொல்றது என்னன்னு சொன்னா, வெளியில டவுன்ல இருக்கிற ஒரு கொட்டலை பாருங்க, கொட்டல நிறைய ஜனம். நீங்கள் என்ன காரணம் அந்த கொட்டல் தந்தை இல்லை, அதை விட கொட்டலுக்குள்ள போகும். ஆனா அங்க கூட சொல்றீங்க, ஆனா இந்த கடையில இந்த மற்ற கொட்டல்களிலே அகற்றுறாங்க. இல்ல சொல்றது கொஞ்சம் கேளுங்கோ. நாங்கள் எல்லாருக்கும் எவ்வளவு அவையான சொல்றோம் அடிச்சு லேட்டர் அடிச்சு கொடுத்துருக்கோம். எந்த ஹோட்டல் எல்லாரும் கொடுத்துருக்கோம், அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். எனக்கு என்ன நேரமும் எவ்வளவு வேலை இருக்கு. அந்த வேலையில எல்லா நேரமும் போய் பார்த்து கொண்டு இருக்கேன். அப்படி இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யணும், பிடிச்சி போட்டுருவோம், கேஸ் போடுறோம். கேஸ் போடுறோம் கோர்ட்டு போறோம்னா ஒரு நாள் என்ன ஒரு கிழமை கொடுத்து நாங்கள் உரம் வைக்கிறோம். அது எந்த வேலை முழுக்க எல்லாம் ஆகிவிடுவோம். எல்லாருக்கும் நாங்கள் சத்தியான சார்ந்தவர்கள் உங்களுடைய கருத்துக்களை தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் நடைமுறை சாத்தியமான சில விஷயங்கள், யதார்த்தமா சில விஷயங்களை நீங்கள் சிந்திக்கணும். யதார்த்தம் பார்க்க போனா கொரோனா மரக்கரையை வழிநடத்துறீர்கள் சார் பிரச்சனை இல்லை. மரக்கரை கடை வழிநடத்துறீர்கள் சிறந்த கூட பிரச்சனை இல்லை. மீன் கடை வழிநடத்துறீங்களும் பிரச்சனை இல்லை. ஆக அஞ்சு வெத்திரை கடை சார், வெத்திரையில கற்பூரம் இந்த மஞ்சள் அதெல்லாம் வெத்திரையில வீழ்படும். வந்து மழை நேரத்தில் கற்பூரத்தை கொண்டு ரோடு வச்சு விற்கிறார். நீங்கள் அந்த வெத்திரை கடை அஞ்சுக்கும் ஒரு கமிஷனாக நீங்கள் வழங்கணும். அதில் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. வெத்திரை ஒரு 5 கடை தான் இயங்குது. அதில் விற்க வேண்டிய சாமான் இந்த கோயில் சாமான், கற்பூரம் முழக்கம், இந்த ஊதுபத்தி விளக்கம், கோயில் சாமான் தான் விற்கிறோம். அதோட வெத்திரை வாக்கு இது வந்து நான் சொல்றேன் வெற்றில வாக்கு கோயில அத்தியாவசிய பொருள் இல்லை. கோயில் சாமான் கடையை அமைக்கப்பட்ட கூடுதல் இல்லாதனால காலநிலையால் பாதிக்கப்பட்டு கோயில் இருவரும் காலங்களில் கேட்கப்பட்ட முறையாக அமைக்கப்பட்ட கூட்டோடு சேர்த்து செய்வதற்கு அந்த 1,00,000 ரூபாய் போதுமானது. சாதாரண அப்படி கொடுத்தா மாசம் அவங்களுக்கு கோழிக்கு வருமே. அந்த 1,00,000 கூட்டோட கோழிக்கு கொடுத்தா மாதம் அவங்களுக்கு எவ்வளோ மட்டும் கிடைக்கும். இந்த சிறுபான்மைக்கு முற்பட்ட இதில் கொடுக்கப்பட்ட அமைச்சர்வாதமாக செய்யப்பட்டது. இந்த சிறுபான்மைக்கு முற்பதியில் ஒருவரே உங்களோட பகுதியில் பொருளாக கொடுக்கப்பட்டு அமைச்சர்வாதமாக அந்த வாய்க்கால் சில செய்யப்பட்டு இதுவரைக்கும் அது உணர்க்கப்படவில்லை, துளைக்கப்பட்டு சைத்தால விட்டப்பட்ட பாதையெல்லாம் தண்ணி வந்து அதற்கு வேண்டாம் சொல்லி நம்ம முன்னாடி சொன்னால் என்ன பண்ணிட்டு என்ன கிடக்கு அப்படி அவசரம் செய்து அது புறக்கத்தப்படவில்லை. இல்லை, அது நாங்கள் ஏற்கனவே அந்த கண்ட்ராக்டருக்கு நாங்கள் உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கி இருக்கிறோம். இப்போ அந்த கண்ட்ராக்டர் வந்து செய்து கொண்டிருந்தவர் இருந்தாலும் நாங்கள் அவருக்குரிய தண்டப்பணம் வரவிடப்பட்டிருக்கு. அதே நேரம் இந்த புனரமைப்பின் மிச்ச பணி இருக்கு. அதாவது ஏற்கனவே மண்ணாண்டிலிருந்து அந்த சந்தி மட்டும் ஏற்கனவே செய்துட்டோம். அதில் மிச்ச பணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐடோல் ஆரம்பியில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இன்னும் செய்யப்படையில மற்ற செய்யப்பட்ட பகுதியை பார்ப்போம். அந்த ஒவ்வொரு பொங்கலிலும் கூட தண்ணி கீழே போகுது. செய்து பிரயோஜனம் இல்லை. அதான் அதை நீங்கள் சொன்ன மாதிரி தான். அதாவது ஏற்கனவே நாங்கள் பேக் ஃபில்லிங் செய்ய வேண்டியிருக்கு. அந்த பகுதி பேக் ஃபில்லிங் செய்யப்படும் பட்சத்தில் கீழால தண்ணி போகிற எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கொங்குரி வாய்க்காலுக்கெல்லாம் தண்ணி போகும். என்னென்னா நாங்கள் வந்து எல்லா இடமும் கொங்கிரீட் வாய்க்கால் செய்யலாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் கொங்கிரீட் வாய்க்கால் செய்யலாம். அதே நேரம் மிச்சம் வந்து மண் வாய்க்காலால் தண்ணி வரும். முதல் மண் வாய்க்காலால் வர தண்ணி நாங்கள் அந்த கூட இடத்துல எந்த இடத்துல அரிப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நாங்கள் கொங்கிரீட் வாய்க்கால் செய்வோம். என்னென்னா அதை தான் நாங்கள் முன்னுரிமைப்படுத்துவோம். நாங்கள் என்னென்னா இப்போ அந்த பகுதி வந்து நிதி அதுக்கு இல்லையா இல்லை அப்படி இல்லாம கைட்டால் மட்டும்தான் தண்ணி வந்து கொண்டிருந்தால் குடிப்பீங்க? இல்லை அதை முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு, பிரச்சனை இல்லை. ஏஎஸ்எம்பி திட்டத்தின் கீழ் நாங்கள் அதை மேற்கொண்டிருந்த நாங்கள் அந்த மண்ணகண்ட பகுதிக்குரிய புனரமைப்பு பணி. ஆனால் இருந்தாலும் அந்த நிதி பற்றாக்குறையால் எங்களால் அது பூரணப்படுத்த முடியாமல் இருந்த போதிலும் இந்த ஐடோல் ஆரம்பிக்கு கீழே எங்களுக்கு ஒரு நிதி கிடைக்கும் பட்சத்தில் அது பூரணமாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். கூட மண்ணகண்ட பகுதி இல்லை வள்ளிபுரம் மண்டைகளுங்கிற இதில் அக்வேரியன் சர்வீஸ் சென்டர்களில் வரும். மக்களுடைய
என்னென்னா இரிகேஷனுக்கு கீழே மருதமடு உடையார்கட்டு விஸ்வமடு 3 குளமும் தான் வரும். ஏனைய சிறிய நீர்ப்பாசன குளங்கள் அக்வேரியம் சர்வீஸ் சென்டருக்கு கீழே வரும். அப்போ இது தொடர்பான விளக்கங்கள் நீங்கள் அவைகிட்ட கேட்கலாம். உடையார்கட்டு குளத்திலிருந்து இழுத்துமடு போகிற ரோட் வந்து அங்காலையும் செய்து இந்தியாலையும் செய்திருக்கு அரவாசி. அதிலிருந்து சாமான்லாம் ஏற்றி அப்புறப்படுத்திருக்கு. அது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்குது. உடையார்கட்டு ஏற்கனவே அந்த ரோட்டு வந்து நாங்கள் ஷோல்டர் போட்டாச்சு, அதாவது சைடு போட்டாச்சு. உங்களோட கமக்கார அமைப்பால் தான் அது வேலை செய்யப்பட்டது. 6 வருஷம் திருப்பி அதுக்கு ஒரு 5 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியை கொண்டு தான் அந்த கிட்டத்தட்ட 300 மீட்டர் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் 550 மீட்டர் ப்ரொப்போஸ் பண்ணினாங்க. 6 வருஷம் திருப்பி ஒரு 5 மில்லியன் அதுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ரோட்டு தொடர்ச்சியாக செய்யப்படும். கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கு மட்டும் அதுக்கு அங்கால தொடர்ச்சியாக செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த ரோட்டு வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் கிட்ட போகுது. பூரணமாக ஒரே தடவையிலே செய்யலாது. 5 மில்லியனை கொண்டு எவ்வளோ தூரம் செய்யணுமோ அதை 6 வருஷம் செய்யணும். அதுக்கு அடுத்த வருஷம் நிதி கிடைக்கும் பட்சத்தில் தொடர்ந்து செய்ய முடியும். சரி, ஓகே. இது மருதமடு குளம், அதாவது பேரி சௌபாகிய திட்டத்தின் கீழ் மருதமடு குளம் மற்றும் உடையார்கட்டு கீழான கழிவு வாய்க்கால்கள் ஏற்கனவே எங்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த திட்டத்தின் கீழ் உங்களோட கோரிக்கைகளும் கருத்தில் கொள்ளப்படும். தலைமைக்கும் பிரதேச செயலாளருக்கும் அதிகாரிகளுக்கும் என்னோட உடையார்கட்டு குளத்தில் நீர் அளவு பெரும்பாலான அளவு இருந்தும் கூட நாங்கள் ஒரு குறுகிய காலத்தில் முடிக்கப்பட்ட அளவை செய்ய வேண்டி கொண்டு வந்துடுறோம். இந்த மக்களுக்கு ஒத்துழைப்போட அந்த குளத்தில் இருந்த பொம்மை நாங்கள் கலெக்டர்களுக்கு பிறகு முதலாக எங்களோட நீர்ப்பாசன பொறியியலாளர், எங்களோட பிரதேச செயலாளர், எங்களுடைய கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்கள் அவ்வளோ பேர் இந்த தண்ணியை மீதப்படுத்தி போன முறை நாங்கள் 3வது போக வேலை செய்யக்கூடிய இருந்தது. அதே போல இந்த முறையும் இந்த 3 திணைக்களங்களும் ஒற்றுமையாக சென்ற முறை தண்ணியை விடயமாக்காதது போல இந்த முறையும் அந்த மக்களுக்கு இன்னும் பூர்ணமுறை செய்து அதை விட கூட செய்யக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தணும் மட்டும் இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கேட்டுக்கொள்ளோடு எங்களுடைய உடையார்கட்டு குளத்தை கீழே சரியான மின் வசதி இல்லை. அந்த வயல் திட்டங்கள் ஒரு இரவில் நாங்கள் துன்பம் செய்யலாம் இருந்தால் சரியான இருட்டில் செய்ய வேண்டியிருக்கு. தெருவிளக்குகள் கொடுக்கப்பட வேண்டிய தேவையோடு இருக்கு. விவசாய பாதையை புனரமைக்க வேண்டிய தேவை இருக்கு. கடும் பிரச்சனையான இது. மற்றது எங்களுடைய உடையார்கட்டு குளத்துக்களை 4000 ஏக்கர் காணிக்கு மேலே நாங்கள் செய்ய வேண்டும். காலகோத்தில் 4000 கூட 1325 ஏக்கர் எங்களோட குளத்துக்களை ஒதுக்கப்பட்ட காணி. அந்த காணியில் வருமானத்தை வச்சு நாங்கள் ஒரு இலங்கை வங்கி எங்களுடைய கௌரவ ஆளுநர் சார்ஸ் அவரிடம் கூட எங்களுடைய பாடசாலை நிர்வாகம், கமநல நிர்வாகம், நீர்ப்பாசன திணைக்கள நிர்வாகம் அனைத்தும் சைன் பண்ணி நாங்கள் சென்ற வருஷம் எங்களுடைய ஒடுசுட்டான் நீர்ப்பாசன திணைக்களம் துறப்புலாட்டிய காலத்தில் கொண்ட ஆளுநர் சார்ஸ் அவர்கிட்ட கையெழுத்தினாங்க. அதுக்கான நடவடிக்கை செய்தாரதாகவும் சொல்லியிருந்தவர். இப்போ தஞ்சமேல எங்களுடைய இலங்கை வங்கி முகாமையாளர் மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஒழுங்கமைப்பை செய்து தந்து கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் அந்த நெல் பணத்தை மற்றது ஏனைய தேங்காய் மற்ற வருமானங்களை சரியான முறையில் வங்கி சேவைக்கு இவ்வளவு தூரம் பெற வேண்டியிருக்கிறாங்க. எங்களிடத்தில் பெரும்பாலான மக்கள் இருக்கிறபடியா ஒரு வங்கி சேவையை ஆரம்பிப்பதற்கு அடுத்த வரும் ஆண்டில் தாங்கள் இந்த உதவியை செய்த வேண்டும் கேட்டு விடப்படுகிறேன். பார்த்தது வண்டி போன மேம்பாலத்தில் பேசி
போடக்கூடியதா இல்லாட்டி ஏடிஎம்மோட உங்களுக்கு குறைக்கலைங்கிறதுலாம் கிளிநொச்சி மாவட்டம் தேராவுக்கான கிளிநொச்சி மாவட்டத்தில் மக்கள் வங்கி இருக்குது. அதே போல் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு மாற்ற போயிடும். மாற்றினா இந்த இடத்துல வங்கி வர்றதுக்கு சந்தர்ப்பம் சொல்லியிருக்கோம். கிளிநொச்சி மாவட்டத்தில் மக்கள் வங்கி இருக்குது, இலங்கை வங்கியும் பிஸ் மோடில் இருக்குது. அதை கொண்டு இப்போ முல்லைத்தீவு சைட்டில் மாற்றினோம். உங்களுக்கு என்ன தெரியாத பிறகு தெரியும். அப்போ முல்லைத்தீவு மாவட்டத்தை மாற்றினா எனக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிரந்தரம் ஆகும். அதனால் உடையாருக்கு குடிப்பு மேம்பாட்டு பேர தலைவர் என்ற வகையில் நாங்கள் அதை அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கிற ஆளுநரையும் நாங்கள் போட்டுருவோம். அதுபோல் இப்போ நீங்கள் சொல்லிங்கன்னா இந்த இதோட நாங்கள் வயற்கடமையை சொல்ல வரீங்க. மதக்கடலுக்கு அந்த பேமெண்ட் முல்லைத்தீவு மாவட்டத்தை ஒருவருக்குமே கொடுவாங்க. எல்லாரும் ஏதோ பதக்கடமை செய்வதுனா அவர்களுக்கு கொடுவாங்க. எங்களுக்கு மாத ஈஸ்ட் பண்ணுறதுலாம் நாங்கள் அதை பற்றி முயற்சி எடுக்கணும். அவசரப்படாமல் இப்போதான் வந்திருக்கோம். இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க வர மாதமே நாங்கள் அதை செய்ய மாட்டோம்னு சொல்லாமல் மக்கள் மக்களுக்காக செய்யுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு டைம் ஒன்று தாங்க அதுக்குரிய என்ன நாங்கள் சொல்லி அதுக்குரிய அந்த உங்களுக்கு அந்த பதில் கடமைக்கு சொல்லி கொடுக்கணும். நாங்கள் எடுத்து தருவோம். இப்போ சொல்லி கொரோனா டைம்ல நிறைய மேலே நாங்கள் அதோட ஆளுநர் விவரத்தில் மைனேஜாக உங்களுக்கு 1,00,000 வேலை வாய்ப்புக்குள்ளே ஓரளவு அதுக்குள்ளே போடுறதுக்கு இருக்கிறாங்க. எல்லாம் இந்த பகுதியில் நாங்கள் தொடராக கேட்டுக்கிட்டு இந்த பகுதிகளிலேயே அந்தந்த மாவட்டத்திலே இருக்கிறங்கிறதுல அதில் இந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து மைனஸ் ஸ்டாஃபுக்குரியதெல்லாம் இந்த 1,00,000 வேலை வாய்ப்புகளுக்குள்ள மொத்தம் எங்கள் வன்னி மாவட்டத்துக்கு 1,200 கிடைக்கிது. அதுக்குள்ள முதல் கட்டத்தில் உங்களுக்கு அதெல்லாம் எல்லாம் போடுவாங்க. மற்ற ஸ்டாஃபுக்குரியதை நாங்கள் மாவட்டத்துடன் பேசி அதை மாவட்டத்தில் வாலிபர் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியாக இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் உண்மையான அற்புதமான காரணம் வந்து டாக்டர்ஸ் 69 பேர் காரணம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறது 36 பேர் தான் இருக்கணும். அந்த இருக்கிற காரணம் நிரப்பப்படவில்லை. அதோட காரணம் வந்து ரிவிஷன் செய்யப்படவில்லை. இதில் நாம் முக்கியமாக சொல்லக்கூடிய ஆதார வைத்தியசாலையை பொறுத்தளவு உதாரணத்துக்கு ஒளிநீவாளர் விதிமுறை எடுத்துக்கொண்டால் 2019ஆம் ஆண்டு 75,000 ஒளிநீவாளர்கள் வந்து சிகிச்சை பெற்றிருக்கிறார். மாநில வந்து 79,000. அதோட கிளினிக் எல்லாமே நடக்குது. நான் எல்லாம் மொத்தமாக என்னோட சேர்த்து நாங்கள் டாக்டர்ஸ் இருக்கிறோம். சர்வீஸ் நடக்குது. அடுத்த பிரச்சனை ஆதார வைத்தியசாலையாகி 3 வருஷம் ஒரு குறைஞ்சது வைத்திய நிபுணர்கள் ஆதார வைத்தியசாலை கட்டாயம் ஆவணத்துக்கு 4-5 வைத்திய நிபுணர்கள் இருக்கணும். இந்த கொரோனா டைம்லையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் கவுனுடைய இருக்கிறேன், பிரியனுடைய இருக்கிறேன். இதுவரையிலே அந்த மக்களுடைய ஆணை வளம் அதுக்குரிய அப்ரூவல் எடுக்கப்படவில்லை. அதால இருக்கிற மைனஸ் ஸ்டாஃப் கூட 3 இருந்தால் வரும். அஃபியர்ல இருக்கிறேன் அந்த மக்கள் ஒரு 50 பேஷண்ட் வரையும் என்னாலும் முழுசாக பார்த்துக்கொள்ள முடியாது என்றால் நான் ஒரு 8 to 9:30 10 மட்டும்தான் நான் இருக்கிறேன். நான் இந்த போகணும். அதாவது நீங்கள் அவசரமாக எடுக்கணும் என்றால் இல்லாட்டி நான் ஜனவரியோட நான் ட்ரெக்கிங் செய்கிறத ஒரு மட்டும் யோசிக்கிறேன் என்றால் இந்த கொரோனா டைமில் எனக்கு நிறைய வேலை அந்த சார் மற்ற இடங்களில் மற்ற ஹாஸ்பிட்டல்லையும் பிஹெச் குறிப்பிட்டீங்கன்னா அதை வந்து மேம்பட்ட செலவு அந்த அதனால எத்தனை ஏக்கர் எத்தனை குடும்பம் நீர்ப்பாசனம் தொடர்பாக பொறுத்தவரையில் அதை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலப்பாடு முடியும். அதை விரிவுபடுத்துகின்ற வகையில் இதற்குரிய 1,100 ஏக்கர் நிலத்திற்கு சிறுபோகம் செய்யக்கூடிய வாய்ப்பு பாண்டியன் பயன்படுத்தியில் இருக்கின்றது. குறைந்திருப்பால் பாண்டியன் வகையில் எனவே அதை அபிவிருத்தி செய்வதன் மூலம் பலருடைய பசுப்பற்றி மீட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது
உடையாளத்தை பொறுத்தவரையில் உடையாளத்தில் அந்த திட்டத்தில் 2 வாய்க்கால் இப்போது ஒரு வாய்க்கால் தான் செயற்பட்டு கொண்டிருந்தது. 2வது வாய்க்காலத்தை செயற்படுத்துகின்ற வகையில் ஏறக்குறைய அதிலேயும் 2000 மீட்டருக்கு நீர்ப்பாசனம் சிறுவோம் சேர்க்கிய வாய்ப்பு இருந்தது. எனவே அந்த திட்டம் அந்த குளம் கற்ற இதோட சேர்த்த பிளான்லே இருக்கு. எனவே அதை நம்பப்படுத்துவது ஒரு முக்கியமான திட்டமாக இருந்தது. அதே போல முத்தியக்கட்டை பொறுத்தவரையில் இந்த மன்னாமண்டலுக்கு முன்னுக்குள்ள பகுதி 3ஆம் கட்டம் வரை உள்ள பகுதி அதாவது உபகரண பயிற்சியைக்காக வழங்கப்பட்டாலும் இப்போதெல்லாம் வயதாக மாறிவிட்டது. ஆனால் உபகரண சிகிச்சைக்கு இந்த வகையில் அந்த பகுதி இல்லாமல் இருக்கின்ற அந்த கட்டத்தில் மன்னாமண்டலத்துக்கு கீழம் அதாவது ராயாளோட நீர்ப்பாசன திட்டம் ப்ரொபோசல் இருந்த இடங்கள் அப்படி காடாகவே இருக்கின்றது. அதில் உபகரண பயிற்சியை செய்தால் கூடுதல் வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதில் செய்யப்படப்பட்டு நல்ல வெற்றி கிடைக்கிறது திட்டம். அதே நேரத்தில் அந்த பகுதிகள் மன்னாண்டத்தோட சேர்ந்த பகுதிகள் இப்போது இராணுவ முகாம்கள் உட்படுத்தப்பட்டிருப்பதால அதனுடைய காணி அங்கே அவருடைய எனவே அதுக்கேற்ற பல்காணிகள் அந்த காணிகளுக்கேற்ற வாய்ப்புகளும் செய்வது பொருத்தமாக இருக்கின்றன. இந்த நீர்ப்பாசனத்தோடு தங்களுடைய அதே உயர்கலாம் மாதிரி உயர்கெடுக்கலாம். உயர்கெடுக்கலாம் வெங்கடி அதுக்குரிய கதவுகளை போட்டு அதன் மூலமாக எங்களுடைய நீர் பொருள்களையும் கூட்டி அந்த இடத்துல துருசு வந்து இப்போ பானை இல்லாமல் இருக்கு. அந்த துருசையும் பானைக்கு இதே நேரம் நாங்கள் இடதுகிற துருசு செய்தால் மூங்கியார் பக்கத்தில் உள்ள அதில் மூங்கியம் ஒரு பக்கத்தில் இருக்கு. நாங்கள் அந்த எல்பி வாய்க்கால இன்னும் நீடி கொண்டு போகலாம். நீடி கொண்டு போயிட்டு அதோட செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பிள்ளைங்க 250 மில்லியன் செலவழிச்சு எத்தனை ஏக்கர் கொடுக்கலாம்னு தான் கேட்கிறேன். 250 மில்லியன் நாங்கள் செலவழித்து ஜெயிக்கமாட்டா இடப்போகம் செய்யக்கூடிய மாதிரி இடப்போகம் நாங்கள் 300 ஏக்கர் தான் செய்யணும் இதுவரை. ஆனால் 1235 ஏக்கர் வயல் மேடையில் இடப்போகம் 100 செய்ய மாட்டா நாங்கள் இடப்போகம் கூட செய்யக்கூடிய மாதிரி இருக்கோம். டென்ட் அடி பார்த்தீங்கன்னா உயர்ந்த ஃபீஸிலிட்டி சரி நாங்கள் செய்து கொண்டே இருக்கோம். அதே மாதிரி மருதமடு வந்து மீன ஒரு காட்டுல பானையில இல்லாத ஒரு குளம் இருக்கு. அது போன கல்டிவேஷன் மீட்டிங்லேயே அதை கிடைக்காது. நாங்கள் அந்த குளத்தை புனரமைப்பதன் மூலம் அது ஏபிசிக்குரிய குளம் அந்த குளத்தை புனரமைப்பதன் மூலம் அந்த குளத்திலே தண்ணியை பிடிச்சு அதிலே இருந்து மருதமடு குளத்துக்கு தண்ணி எடுக்கிறதா கொஞ்சம் வேறு. ஏன்னா மருதமடு குளத்தை உயர்த்தின வேண்டாம் மேலுள்ள குளத்தின் பானை நான் போயிடும். அந்த மேலோட குளத்தை உயர்த்துறதுக்கு ஒரு ப்ரொபோசல் வந்துச்சுன்னா அதை உயர்த்தி அந்த குளத்துல இருந்து மருதமடு குளத்துக்கு எடுக்கதான் ஃபீஸிபிள் ஆயிடும். அது மருதமடு குளம். அடுத்தது முத்தையங்கட்டை இருக்கையில மொத்தமாக 18 நீர்ப்பாசன திட்டங்கள் இருக்கு. அதில் நாங்கள் போன வருஷம் ESMP திட்டத்தின் கீழாக 2 நீர்ப்பாசன திட்டங்கள்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஐடி பாம்பும் கணேசபுரம் அதை கிட்டத்தட்ட ஒரு நீர்ப்பாசன திட்டம் செய்வதற்கு 25 மில்லியன் செலவாகும். எங்களுக்கு அதுக்குரிய நிதி ஒதுக்கீடு யாராவது பட்சத்தில் எங்களால் செய்யப்படாமல் இருக்கிற மிச்சம் 16 நீர்ப்பாசன திட்டங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த வகையில் ரிட்டர் ப்ரொஜெக்டின் கீழ் 36 ஏக்கர் வீட்டு திட்டம் 90 ஏக்கர் வீட்டு திட்டத்துக்குரிய 2 நீர்ப்பாசன திட்டங்கள் எதிர்வரும் காலங்களில் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கு. இந்த காலத்துக்குரிய மீட்டிங் நடந்தது. அப்போ அதில் வேலை சொல்லி நம்ம இதை செய்யலாம். அதே மாதிரி ஏதாவது ப்ரொஜெக்டுகள் வந்தால் எங்களால் செய்யப்படாமல் இருக்கிற காணிகள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நீர்ப்பாசன திட்டங்கள் நடத்தப்படக்கூடிய மாதிரி இருக்கு. அதில் தவறான இதெல்லாம் போய்கொண்டு இருக்குது. அந்த அதுக்கு ஒரு சவகாம்பரம் அமைச்சு மற்ற அந்த பின்பக்க காடு சுத்தப்படுத்தி அந்த அதுக்கு தூண் கோட்பட வேணும். அதை அப்படியே விடுபட்டு கொண்டு இருக்குது தொடர்ந்து. அதில் வர்த்தகாரர்கள் வந்தாலும் கொடிய வேறு ஒரு இடத்துல சித்து வந்தாலும் கூட அந்த கோலுக்கெல்லாம் வச்சுட்டு எடுக்கணும். பிஎஸ்எஸ்பி ப்ரோக்ராம் அதில் வந்து நிதி ஒதுக்கப்படும். அதுக்குரிய எல்லா வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கு. படிப்படியாக செய்யணும். அந்த
குவார்டர்ஸோட வந்து அப்படி அதுக்கு தேவைப்பாடுகள் அடையாளப்படுத்தி கட்டமா செய்வாங்க. உண்மை அது தேவையில்லாத விஷயம் செய்கிறது நல்லது. பக்கத்தில் 2 கிலோமீட்டர்ஸ் வராது. ஏன்னா அதுக்கு போட்டால் அதுக்கு நாங்கள் ஒரு பிஹெச்எம் போடணும், டாக்டராக போகணும். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கூட வராது. நம்ம பார்த்துட்டு 2 கிலோமீட்டர்ஸ் கூட வராது. மற்ற சென்டர்ல வருகிறது. உண்மையாவது தேவையில்லாத விஷயம். அவைகளை நாங்கள் நல்ல மாநில பார்த்துக்கலாம். அப்ப மற்ற நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அங்கே முடிவெடுத்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு சொல்லிக்கிறாங்கிறத பார்க்கணும். அதாவது இங்கே மிகவும் பற்றாக்குறை இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு கொரோனா பீரியட்ல இப்படி வேலை செய்யறவங்களுக்குரிய அந்த பதில் வேலைக்குரிய பொருட்களாட்டு தொடர்ந்து இங்கே பல பிரச்சனை மக்களுக்கு இதால கூட நீங்க செய்யலாம் வேற பிரச்சனை வருமே. அதாவது நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம். அதைத்தான் நான் இப்ப சொல்ல வந்தேன். இது ஒரு தீர்மானமாக இன்றைய போடுவோம். இதே நேரம் அடுத்த வட்டம் உபயோகியாது. வார கூட்டத்துக்கு இடையில இதுக்கான அனுமதியை பெற்றுக்கொள்ற முயற்சியை தலைமை எடுக்கணும். நாங்கள் மூன்று மாதத்துக்கு போட்டா மழை மாதம் போடுற பிளான் தான் இருக்கும். 3 மாதத்துக்கு ஒருக்கா போட்டா போதும் தானே. அதை மட்டும் இருக்கா எங்களை 3 அதுக்கு வெளியில அவசரமாக சொல்ற மாதிரி இந்த கூட்டத்துக்கு அடுத்த கூட்டம் போடுறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி நான் பார்க்க என்னென்ன நடந்திருக்குது, என்ன நடக்கணும் இல்லைன்னு சொன்னா இங்க ஃபுல் இப்ப என்ன பணமாக இருக்கிறது அடுத்த முறை கேள்வி நடந்த ஆடியன்ஸோட மாகாணத்தோட காட்சி இவங்களை தொடர்ந்து பணியாற்றுறவங்க கொரோனா அதிகரிச்சு இப்போ டாக்டர் இல்லாட்டி சும்மா சளிக்காச்சு கொரோனாவா போயிருக்கு. தீர்மானம் முடிவெடுத்து லைன் மினிஸ்டர் நேரடியாக தின்ற நல்ல மாநிலத்துக்கும் அனுப்புங்கள், மத்திய அனுப்புங்கள். அதில் மத்திய நாட்கள் மத்திய அனுப்பிட்டு கொப்பி அவருக்கு தலைவர் போட்டுடுங்க. பதிற்கடமை புரியவதை தெரியப்படுத்தி கடிதம் வந்த கடிதம் உங்களுக்கு ஆரலைவனம் அப்ரூவ் இல்லை, கார்டு இல்லை, அது உங்களுக்கு அப்படி இருந்தா என்ன முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் என்ன சார் இல்லை. இப்ப என்னன்னா மட்டும் பதிற்கடமை கேட்கக்குள்ள எனக்கு வந்த கடிதம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்ரூவ் கார்டு இல்லை, அதாவது ஆரலைவனம் அப்ரூவ் பண்ணப்படையில்லை. அதாவது உங்களுக்கு பதிற்கடமை தெரியலாம். கொடுக்க மாட்டாங்க. மக்களுக்கு என்ன முடிவு, நோயாளிகளுக்கு என்ன முடிவு? மாகாணத்தோடு தலைக்கொண்டு இதற்கு முதல்களை சொல்லவும் இல்லை. சொல்லியிருந்தா வரப்போ நாங்கள் பேசியிருப்போம் தானே. இப்போ இந்த தகவலை வச்சுருக்கிறாரு மாகாணத்தில் பேசி மாகாணம் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க தானே. அதை தொடர்ந்து நாங்கள் வந்து மத்தியில் பேசி அதற்குரிய எங்கள் மக்களுக்கு அனுமதி வேணும்னு சொல்கிறாங்க. அந்த அனுமதி நாங்கள் எடுத்துக்கிறோம். என்னவோ தலைவர் என்னென்றால் இதிலே ஒரு கூடிய கவனத்தை செலுத்தும் கொண்டுதான் எங்களுடைய தீர்மானம் எடுத்ததாகவே தந்தால் மாகாணம் முதல் ஒழுங்கு அவையெல்லாம் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகணும். நாங்கள் ஏன் வடமாநிலத்தில் இருந்த தெலுங்கு இந்த இஷ்யூஸ் உண்மையிலே இந்த இஷ்யூஸை நேற்று கொஞ்சம் எங்களுக்கு அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு இது வந்திருக்கு. யாரும் கூட்டம் முதல்ல நடந்திருந்தால் மாவட்டத்துக்கு வந்து அவசரமாக அனுமதி நாங்கள் சில டிவிஷன் செஞ்சது பட்ஜெட் இருந்துச்சு, கொரோனா பிரச்சனை வந்துருச்சு, அவசரமா சிலருக்கு மாவட்டம் நாங்கள் அனுப்ப வேண்டியது அப்படின்னா ஏன் இங்க மட்டும் இல்லையே நாங்கள் மற்றதை தொட்டு சுட்டமாக வச்சிருந்தோம்.
அதுதான் எங்களோட விஷயங்கள் அடுத்தடுத்துக்கு போகாது போகலாம். இல்லை இதேதான் அங்கே இப்படி வரையும் வந்திருந்தால் நாங்கள் டிஎஸ்ல சொல்லி நாங்கள் மாவட்டத்தில் சொல்லியிருக்கோம். அங்கே இந்த சப்ஜெக்ட் வரைய இந்த முறை தான் இப்படி ஒரு முடிவு இவங்க இதுக்கு முதல் உங்களுக்கு தெரிஞ்சானே ஏன்னா டாக்டர்ஸ் மாதிரி வந்து துணுக்காய் நடந்துச்சு ஒட்டு சுற்றா நடந்துச்சு சொல்லலை தெரியாது. அடுத்த ஸ்டெப்பை கோரிக்கை ரெண்டு பக்கமா இருக்குது. சென்ட்ரல் மினிஸ்ட்ரி போகணும், ப்ரொவின்சியல்ல பிரச்சனை இருக்கு போராட கிடக்கட்டும். பிடிஓஸுக்கும் இதுக்கு முல்லத்தீவுக்கும் இடையில பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது விஷயம் நான் பிடிஓஸுக்கு போனால் டாக்டர் திலீபன் தான் இருந்தவர். மூங்கிலாருக்கு போட்ட ஒரு கிரேட் நர்ஸ், மாந்தேஷத்துக்கு போட்ட நர்ஸ் ரெண்டையும் வெட்டி ஜாழ்ப்பாணத்துக்கு போட்டு ஒன்றை உடிச்சுட்டான கொடுத்துட்டு நான் அதில் போய் காய்ச்சி கொஞ்சம் ஒரு தான் நின்றாங்க. நடந்த ரெண்டு விஷயத்தை நான் முல்லத்தீவனுடைய மூங்கிலாத்துக்கு காய்ச்சான் கரெக்டாக ஒரு கேலஸாக பதில் சொல்லிட்டு தாங்கள் போடுறோம் அடுத்த இடத்துல சொல்லி போயிட்டோம். அந்த நர்ஸ் சென்டர் இப்போ ஜாழ்ப்பாணத்தில் வேலை செய்யுது. இங்கே எப்பவுமே பண்ணப்பட்டது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் திருப்பி வீடியோ திருப்பி கொடுத்துட்டாரு. எனக்கு டாக்டர் திலீபன் சொல்கிறார் இங்கே போட்டது தான் திருப்பி அங்கே கொடுத்துருக்கேன். அவையில் விசாரிச்சோன்னா அவையில் ஒரு ரிலேஷன் பார்க்க போனால் முல்லைத்தீவுக்கும் இந்த வடமாநிலத்துக்கு இடையில ஒரு சரியான ஒரு பிரச்சனை இங்கே ஆலோசிச்சுட்டு மேல்மட்டத்துக்கு போகிற நல்ல ஒரு இடங்காரு. நாங்களும் பேசணும் கோடிச்ச வரைக்கும் முதலாக மாநிலத்தில் பேசணும். இப்படி நான் காலையில் சொல்லி சரியான வேலை எங்களை மாவட்டத்தில் பார்க்கறது லெவல் கொஞ்சம் குறைவாக தான் தெரியும். கவர்னரே சொல்லிக்கிறோம், அதை நாங்கள் வெட்டு பண்ணி தரணும் சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்லிட்டு நாங்கள் மாநிலத்தில் பேசிட்டு அதே மாதிரி சார் அதோட அப்புறம் நாங்கள் வந்து பேக் காலத்தில் நீங்கள் போக எடுக்கிறாங்க டாக்டர். நீங்கள் போகணும்னு தான் முன்னுக்கு எடுக்க சொன்னீங்க போல சரியா? சந்தையில் வந்து அவருக்கு மற்றும் பிரதேச செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் துணைக்கல தலைவர்கள் நமது கிராம தலைவர் நான் புதுக்குடியிருப்பு வெங்கட சங்கத்தின் தலைவர் சுகாதார அமைச்சரோட நீங்கள் கதைக்கோணம்ன்றதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிறோம். கதைச்சு வெற்றிடங்களை நிரப்ப பார்க்கணும். ஒன்று ரெண்டாவது டாக்டர் சொன்ன விஷயம் இந்த பதில் கடமை என்று சொல்லி அவன் முழு நேரமாக ஈடுபடுற நிலைமையை காணக்கூடியதாக இருக்குது. இதுதான் நாங்கள் மாந்தளர்களே இப்போ சொல்லப்படலாம். அந்த பதில் கடமைக்குரிய கொடுப்பனவோடு அவங்களுக்கு கிடைக்கிற இல்லை என்றதான் அங்கே சொல்லப்பட்டது. இங்கத்தை விட அங்கே கடுமையாக சொல்லப்படும். இருந்தாலும் அதில் நீங்கள் ஒரு கவனத்தை கூடுதலாக செலுத்தீங்கன்னா இப்போ இருக்கிற கொஞ்சம் வைத்தியரோடு சேர்ந்து தான் முல்லைத்தீவு மாவட்டம் இயங்கி கொண்டு அந்த இருக்கிற வைத்தியர்களையும் அவரும் சொல்லிப்பட தான் கவர்மெண்ட் இந்த டாக்டரும் சொல்லிப்பட தான் ஜனவரியில். அப்போ நீங்கள் இது இதால் அதே முல்லைத்தீவு முல்லைத்தீவு உட்பட வடமாகாணத்தில் மட்டும் இப்படி ஒரு சலுகையை செய்ய மற்ற மாகாணம் எல்லாம் நடக்குது. புறக்கணிப்பாக 340 கடைகள் உள்ளன. உண்மையில் இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற ஒதுக்கீடானது அந்தந்த மாவட்டங்களில் கொள்வனம் செய்யப்பட்டு பொருட்கள் சேவைகள் என்ற ரீதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் 11 மாவட்டத்தில் மட்டும் இந்த பொருட்கள் சேவைகள் என்ற விடயம் வெளி மாவட்டத்திலேயே தங்கி இருக்கிறது. இதனால் எமது வர்த்தகர்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு எனவே இந்த 2021 எமது பிரதேசத்துக்கு அதாவது ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீடுகள் இங்கேயே கொள்வனம் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தியதாக கருதுகிறோம். ஒன்று. இரண்டாவது, வாழ்வாதாரத்துக்காக கொள்வனம் செய்யப்படுகின்ற பொருட்கள் கூட நாங்கள் சப்ஜெக்ட் வரைக்கும் பார்ப்போம். சுகாதாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்களை அனுப்பிட்டு பேங்க் பார்த்துட்டு அனுப்பிட்டு நாங்கள்
நீங்கள் இந்த சுகாதாரத்துக்குரிய பொருட்கள் சொல்றது தானே பொதுவானதான் நீங்க சொல்லுவாங்க. நாங்கள் இப்ப நீங்கள் உங்களோட இதற்கு தேவையான சென்ட்ரல் மாநிலத்தின் ஹாஸ்பிட்டல் என்ன மாதிரி உங்களோட மெயின்டெனன்ஸ் நடக்குது பொருட்கள் இப்போ உங்களோட தேவையானவைகளை அவங்க சொல்றாங்க மாவட்டத்தில் எடுக்காம இதை சேர்த்துட்டாங்க. இதுதான் மாவட்டத்தில் எடுக்காம வெளி மாவட்டத்தில் எடுப்பாருன்னு சொல்லி அவர் என்ன உங்களோட எல்லாமே உங்களோட இங்க எடுக்கிறது இல்லை தானே எல்லாம் உங்களுக்கு நேரடியாக உங்களோட சப்ஜெக்ட் பரவ பேசுவோம் அந்த சப்ஜெக்ட்